சரி. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பிஜேபி எதுக்குறாங்கன்னு. ம். இன்னைக்கு 14 ம். 2025 ம். இன்னும் 100 நாள் எண்ணிக்கங்க. இந்த எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குமான்றதை நீங்க கொஸ்டின் பண்ணிட்டு என்ன அது என்ன 100 நாள் தவணை மாதிரி சொல்றீங்க? நீங்க எண்ணிக்கங்க. நீங்க சொல்றீங்கல்ல ஆட்சியை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு பிஜேபியோட இணக்கமா போனாரு. இணக்கமா போனாரு. போனாருல்ல. ம். திருப்பி ஆட்சி வரணுன்றதுக்காக இணக்கமா போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? கடைசியா ஆட்சி அதிகாரம் தானே எல்லாருக்கும். நீங்க சொன்னீங்கல்ல, சரி. தன்னை வந்து மக்கள் பணி செய்வதற்கும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மரியாதைக்குரிய இடத்தில் வந்து நிற்பதற்கும் தானே நானும் ஆசைப்படுவேன், அவங்களும் ஆசைப்படுவாங்க, நீங்களும் ஆசைப்படுவீங்க. ரைட். பொதுஜனமா இருந்து அரசியல்வாதி ஆகிற எல்லாரோட எதிர்பார்ப்பும் ஆசைகளும் அதுதானே. அந்த ஆசை அவருக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப அன்னைக்கு பிடிச்சபடியில பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுவாரு சரி நம்புறீங்களா? சார், அவரு அந்த முயற்சி எல்லாம் எடுக்கிறாரு, ரைட்டு. ம். நீங்க ஆவுன்னா கோர்ட்டுக்கு போறீங்க, ஆவுன்னா இந்த சட்டதிட்டங்களை கேள்வி எழுப்பி கொண்டு போய் அங்க நிக்கிறீங்க. ஒரு ஒரு ஆவுன்னா இல்ல, ஒரு விஷயம் சொல்லுங்க. எத்தனை இல்ல, முறை கோர்ட்டுக்கு ஒரு போயிருக்கீங்க? நிமிஷம். ஒரு வீட்டில் ஒரு பொருள் காணாம போகிறது. அந்த பொருளை தேடுவது யாரு எடுத்தது? எடுத்தது யாரு? யாரு எடுக்கல? அதை எங்க போய் சொல்றது? நான் எத்தனை முறை காம்ப்ரமைஸ் பேசினேன். எதுக்கு? ஐயோ, நான் அடிச்சுக்கிட்ட தலப்படான்றாரு. தேனி கூட்டத்துல இப்ப பேசினாரு பாத்தீங்களா? எதுக்கு? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேசுனத பாத்தீங்களா? உங்களை யாரையா காம்ப்ரமைஸ் பேசுறது? தோக்குறதுக்கா காம்ப்ரமைஸ் பேசுறீங்க? நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னேன். பொறுமையா அவசரப்படாதீங்க, நீங்க பிரிஞ்சு போவாதீங்க, யாரு? இருங்கன்னு நான் இவங்களா? சொன்னேன். இப்ப தேனியில பேசினாரு. வாட்டர் பாட்டில விட்டு பொதுக்குழுல எரிஞ்சது யாரு? எதுக்கா? நான் இதுக்கெல்லாம் விட்டுருங்க. இந்த கொஸ்டினை பூரா விட்டுருங்க. ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்க வேண்டிய நெசசிட்டி என்ன? என்ன காரணத்துக்காக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வந்து நீங்க வந்து